நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்ம யாவரும் அர்ப்பணிப்போம். இந்த பரிசுத்த 7ஆம் நாள் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் இல்லங்களிலே நீங்கள் யாவரும் என்னோடு கூட இந்த இணையதள வாயிலாக ஆண்டவரை ஆராதிக்க இணைந்து கொள்ளுங்கள். நாம் யாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. இந்த பரிசுத்தமான இந்த மே மாதம் 24ஆம் தேதியிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க இந்த காலவெளியிலே தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் பொற்பாதங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். என் தேவன் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி உம்முடைய உன்னத பொறுப்பிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இதோடு 8வது வாரத்தில் உங்களோடு கூட ஆராதனை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களை கண்மணி போல பாதுகாத்து வினேசகுமாரனுக்கு நம்ம நன்றி சொல்லி என்னோடு கூட சேர்ந்து யாரும் துதிப்போமாக தேவனை ஆராதித்து மகிமைப்படுகிறோம்.
இந்த காலவெளியிலே, இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனானவர் இந்த வேளையிலே ஒரு வார்த்தை நமக்காக திருவிழா பற்றுகிறார். ஆக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தம்முடைய கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். The Lord sustains him with his hand. The Lord sustains him with his hand. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்ற தலைப்பிலே தேவனானவர் இன்றைக்கு சங்கீதம் 37:24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இங்கிலீஷ். Though he fall, he shall not be utterly cast down, for the Lord upholds him with his hand. Praise the Lord, hallelujah. ஆகவே யாவரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். எனக்கு அன்பான இயேசு சுவாமி, இந்த காலவெளியில் ஒரு விசை கொடுப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 37 அதிகாரம் அங்கே 24 வசனம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆகவே இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரத்துக்கு ஆறுதலும் தேறுதலும் ஆசீர்வாதம். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை, ஒன்றுமில்லாத நிலை, எல்லாவற்றும் அறிந்த தேவன் பிள்ளைகள் கையிடுகிற எல்லாவற்றும் ஆசீர்வாதத்தை காண செய்கிறார். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் தேவனாகி கர்த்தர் அவர்களை உங்களுடைய கையினால் தாங்கும்படி செபிக்கிறார். உங்களுடைய கையினால் தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தமது கையினால் தாங்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல God bless you. Hallelujah. ஆக சங்கீதம் 37:24 வசனத்தை வாசிக்கலாம். அவன் விழுந்தாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. ஆண்டவராகிய தேவன் அவனை தமது சொந்த கையினால் தாங்குகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த 3 மாதங்களாக பிசினஸ் ஒன்றுமில்லாமல், வேலை ஒன்றுமில்லாமல், ஏற்கனவே இந்த 3 மாதங்களுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நான் கையிடுவதெல்லாம் அதில் ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை. எவ்வளவு நான் முதலீடுகளை போட்டாலும் அந்த முதலீடுகளில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருந்தது. இப்படிப்பட்ட வேளையில இன்றைக்கு இந்த 3 மாதங்களாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் நான் ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று இருக்கிறீர்களா? தேவனானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தருடைய கையினால் உன் குடும்பத்தை கர்த்தர் தாங்குகிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் தமது கையினால் உன் குடும்பத்திலும் என் குடும்பத்தில் தாங்குகிறார். நம்ம யாருடைய கையை எதிர்பார்க்க வேண்டும் தெரியுமா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய கை. யாருடைய கையை? கர்த்தருடைய கையை. மனுஷனுடைய கையிலிருந்து ஏதாவது நாம் எதிர்பார்த்தால் அது நடக்காது, கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய கையில் இருந்து நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, எனக்கு நீ செய்யும். கர்த்தாவே, என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும் போது, அவர் கையை நீ நாடும் போது, அவர் கையை நீ பிடிக்கும் போது, அப்பா நீங்க தம்பா, உங்க கையை மட்டும் நான் பிடிக்கிறேன். மனுஷனுடைய கையல்ல, மனுஷனுடைய கையல்ல, உம்முடைய கையை மட்டும் பிடிக்கிற ஆண்டவரே, உங்க கையை மட்டும் பிடிக்கிற ஆண்டவரே. அப்படி என்று அவருடைய கையை பிடிக்கும் போது ஆண்டவர் அப்படியே தாங்குவார். என் அன்பு மகனே, மகளே, உன் குடும்பத்தை நான் தாங்குவேன். உன் குடும்பத்திற்கு என்னென்ன வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் மகளே, உனக்கு என்ன பிடிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பு மகனே, மகளே என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஆனபடினாலே ஆண்டவர் சொன்னார், the hand the Lord sustains him with his hand. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். கர்த்தர் தமது கையினால் உன் குடும்பத்தை தாங்குவார். இந்த தலைப்பிலே முதலாவது கர்த்தர் சொல்கிறார், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே உங்களுக்கு அடைக்கலமாக. ஆங்கிலம் சொல்லுகிறது, he was the refuge during this period. He was the refuge during this period. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலமாக. சங்கீதம் 37 அதிகாரம் 39 வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். But the salvation of the righteous is of the Lord. He is strengthened in the time of trouble. Hallelujah. இக்கட்டு காலத்தில் வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நமக்கு இக்கட்டு வரும்போதெல்லாம் அவர்தான் நமது அடைக்கலம். ஆமென். ஆண்டவர் தான் நமது அடைக்கலம். இக்கட்டு நமக்கு வருகிறது ஒவ்வொரு நாளும். அது புருஷன் மூலமா வரும், மனைவி மூலமா வரும், பிள்ளைகள் மூலமா வரும், பெற்றோர்கள் மூலமாய் வரும், உறவினர்கள் மூலமாய் வரும், அக்கம் பக்கத்து மூலமாய் வரும், நண்பர்கள் மூலமாய் வரும். யார் மூலமாகிலும் இக்கட்டு நமக்கு வந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த இக்கட்டு காலத்தில் அவரே நமது அடைக்கலம். அந்த இக்கட்டான சூழ்நிலையில, இக்கட்டான நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்வார்? யார் நமக்கு உதவி செய்வார்? யார் நம்மை தாங்கக்கூடும்? இந்த இக்கட்டு காலத்தை யாரால போக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் 3 மாதமா வீடுகளிலே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உணவு சமைக்க, உணவுக்கு பதார்த்தங்கள் தேவை. என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? பானையில பார்த்தா அரிசி இல்லை, வீட்டுல களஞ்சியத்துல பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன செய்வது? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? இக்கட்டு காலத்தில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இக்கட்டு காலத்தில் அவரே உனக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. இக்கட்டு காலத்திலே அவரே உனக்கு அடைக்கலாம். சோதித்து பார் என் அன்பான தேவ ஜனமே, சோதித்து பார். இக்கட்டு காலத்தில் அவரே உனக்கு அடைக்கலாம். இரண்டாவதாக, துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர். You lift me up in the midst of adversity. You lift me up in the midst of adversity. துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயர்த்து. சங்கீத புத்தகம் 138 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், பார்க்க பிரியமானவர்களே, நீங்கள் நானும் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். விரோதமாய் உம்முடைய கையை நீட்டுவீர். உமது வலது கரம் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
கரத்தை நீட்டி நமக்கு சத்துருக்கள் எழுப்பினால் அவரே யுத்தம் செய்வார். அவரே கரத்தை நீட்டி அவர்களுக்கு என்ன செய்வார்? நேராக விரோதமாக எழுப்புவார். மூன்றாவதாக, உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பார். Keep thee in all the ways. உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பார். Keep thee in all the ways. Keep thee in all the ways. உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பார். சங்கீதம் 71:30 வாசிக்கிறோம். 71:20 வாசிக்கிறோம். அநேக இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் காணும்படிக்கு செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். Though which has shaped me, great and sore troubles shall quicken me again, and shall bring up again from the depth of the earth. Hallelujah. ஆகவே கர்த்தர் உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பார். ஆகவே இந்த all the ways, உன் வழிகளை அத்தனையும் ஆண்டவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 91:10-11 வசனங்களை வாசித்து முடிக்க கேட்போம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நல்லா கவனிக்க வேண்டும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால் உன் குடும்பத்தை தாங்குகிறார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் உன்னை தாங்கும் போது, உன் குடும்பத்தை தாங்கும் போது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, வாதை என்கிற கொள்ளை நோய்களும் கிருமிகளும் வைரஸ் கிருமிகளும் நம் குடும்பத்தை அணுகாதபடிக்கு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஆங்கிலம் சொல்கிறது, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thee dwelling, for he shall give his angels charge over thee to keep thee in all the ways. Hallelujah. ஆண்டவராகிய தேவன் உன் வழிகளெல்லாம் உன்னை காப்பார். வாதையின் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வழிகளெல்லாம் அவரே காப்பார். அன்பான தேவஜனமே, கர்த்தர் தமது கையினால் நம் குடும்பத்தை காப்பார். கர்த்தர் அவருடைய கையினால் நம்ம குடும்பங்களை அவரே தாங்குகிறார். ஆகவே அவரே நம் குடும்பத்தை தாங்குகிறவர். யாவரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கூட கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆகவே the Lord sustains him with his hand. கர்த்தர் தமது கையினால் தன் குடும்பத்தை தாங்குகிறார். ஆகவே முதலாவது இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆகவே துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி உன் வழிகள் எல்லாம் உன்னை காப்பார். ஒரு விசை இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய தேவன் இந்த வாரம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் உன் வழிகள் அத்தனையிலும் காப்பார். அத்தனையிலும் அவர் கூட இருந்து உன்னை காப்பாராக. கர்த்தர் தமது கையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்குகிறார். கர்த்தர் தமது கையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய ஆராதனையிலே இணையதள வாயிலாக நீங்கள் கலந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி. அதோடு எங்களுடைய ஊழியங்களையும் இறைப்பணியும் சமூக பணிகளையும் நீங்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் இணையதளம் வெப்சைட் www.ccc-india.org இந்த இணையதளத்தில் பாருங்கள். எப்பொழுதும் நீங்கள் இணையதள வாயிலாக யூடியூப் சேனல் கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் யூடியூப் சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் யாரும் பார்த்து இந்த வாழ்க்கையில்
சந்தோஷம் அடையுங்கள். நூற்றுக்கணக்கான 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், காலை தியானங்கள், இறை செய்திகள், ஓய்வு நாள் செய்திகள், உபவாச செலவுகள், அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால் ஜிபே, கூகுள் பே 9345164766 இந்த எண்ணில் நீங்கள் உங்கள் ஆஃபரிங், உங்களுடைய டைம் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். God bless you.